ஆண்ட்ரியா தான் வேணும்னு அடம் பிடிச்சிருக்காரு ஒரு இயக்குனர். மாமனாரோட வாழ்க்கை வரலாறு நடிக்க ஆசையா. இதுக்கு தலைவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? மூச்சு விட கூட பயமா இருக்கான் பெரிய தலைக்கு. பின்ன ஒவ்வொரு அடியும் இடி மாதிரில விழுந்திருக்கு. எனது கடைசி படத்துக்கு 250 கோடி சம்பளமா? இதுலயே தேர்தல் வேலையை ஃபுல்லா முடிச்சிடலாம் போலயே. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். மஞ்சு வாரியருக்கு அடுத்ததா இப்போ இன்னொரு நடிகர் தல அஜித் கூட பைக் ரைட் போயிருக்காரு. ஒரு பக்கம் விடாமுயற்சி படத்தை விடாம முயற்சி பண்ணி ஷூட்டிங்கை எப்படியாவது முடிச்சிடணும்னு போராடிட்டு இருக்காரு மகிழ் திருமேனி. ஆனா பல காரணங்கள்னால தொடர்ந்து தடைப்பட்டுட்டே இருக்கு. இந்த நிலையில நீங்க படத்தை எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் ஏன் வேலையை பாக்குறேன்னு நடிகர் அஜித் மறுபடியும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இந்த நிலையில நடிகர் அஜித் கூட ஒரு முக்கியமான நடிகருமே இந்த பைக் டூர் போயிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, விடாமுயற்சி படத்துல நடிக்கிற ஆரவ் தான் போயிருக்காரு. இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் கூட இப்போ வைரல் ஆகிட்டு வருது. சில இயக்குனர்கள் தங்களுடைய படங்களுக்கு சில நடிகைகளை முதல்ல தேர்வு செய்வாங்க. அவங்க ஒத்துக்கலனா வேற நடிகை கிட்ட போயிருவாங்க. ஆனா அறிமுக இயக்குனர் நாஞ்சில் ஆண்ட்ரியா தான் வேணும், அவங்க தான் இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்க கிட்ட கால் ஷீட் வாங்கியிருக்காங்க. அறிமுக இயக்குனர் நாஞ்சில் இயக்கத்துல நடிகை ஆண்ட்ரியா நடிப்புல கா படம் வெளியாக போகுது. இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு. இந்த நிலையில அதுல பேசின ஆண்ட்ரியா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கக்கூடிய கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, ஜெயராம், கணேஷ், யோகி பாபு, அஜ்மல் அமீர், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரின்னு ஏகப்பட்ட பேர் நடிக்கிறாங்க. அவர் அடுத்து கடைசியா ஒரு படம் நடிச்சிட்டு சினிமால இருந்து விலகி அரசியல்ல முழு கவனம் செலுத்த போகிறதா அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இவரோட கடைசி படத்தை இயக்குறதுக்கு பயங்கரமா போட்டி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. மேலும் அரசியல் படமா உருவாக போற இந்த படத்தை வினோத் தான் இயக்க போகிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில கோட் படத்துல விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நிலையில அவருடைய கடைசி படத்துல 250 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது ஒரு பெரிய அதிர்ச்சியுமே இப்ப ஏற்படுத்தி இருக்கு. மீடியா பார்த்தாலே பயமா இருக்கு, அதுவும் தேர்தல் நேரம் வர மூச்சு விட கூட பயமா இருக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது. சென்னையில காவிரி மருத்துவமனையினுடைய புதிய கிளை திறப்பு விழால ரஜினிகாந்த் கலந்துகிட்டு சிறப்பிச்சாரு. இந்த விழால பேசின அவரு, நான் எந்த ஒரு கட்டிடம் திறப்பு விழாவுக்கு போனாலுமே உடனே அதுல நானும் பார்ட்னர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உடம்பு சென்னையில உள்ள பல மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர், அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. எனக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில தான் வெற்றிகரமா நடந்துச்சு. ஒரு காலத்துல கமல் வீட்டு பக்கத்துல காவிரி மருத்துவமனை இருக்கு அப்படிங்கிறது போய் காவிரி மருத்துவமனை பக்கத்துல கமல் வீடு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப வந்துருச்சு. நான் இப்படி பேசுறதுனால கமலஹாசன் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். மீடியாவை பார்த்தாலே பயமா இருக்கு, அதுவும் தேர்தல் நேரம் வேற, மூச்சு விட கூட பயமா இருக்கு, எல்லாத்துலயுமே கலப்படமா இருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்னோட 2 பெரிய ஆசை, ஒன்னு இசைஞானி இளையராஜாவினுடைய பயோபிக்ல நடிக்கணும், இன்னொன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பயோபிக்ல நடிக்கணும். அதுல ஒன்னு நிறைவேறிடுச்சுன்னு நிகழ்ச்சியோட நடிகர் தனுஷ் பேசின வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. இளையராஜா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிற இளையராஜாவினுடைய பயோபிக் படத்துல நடிகர் தனுஷ் நடிக்கிறாரு. இந்த படத்தினுடைய அறிமுக நிகழ்ச்சி சென்னையில நடந்திருக்கு. கமல் முன்னாடி நின்னு படத்தினுடைய அறிமுக போஸ்டர் வெளியிட்டு இருக்காரு. அருண் மாதேஸ்வரன் இயக்க இளையராஜாவை இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தினுடைய அறிமுக விழால பேசின நடிகர் தனுஷ், நான் 2 பேரினுடைய வாழ்க்கை வரலாற்றுல நடிக்க ஆசைப்படுறேன். ஒன்னு இளையராஜா, இன்னொன்னு ரஜினிகாந்த். ஒன்னு நடந்துருச்சு, இதுவே எனக்கு ஒரு பெரிய கர்வத்தை கொடுக்குது. மேலும் இளையராஜா அவர்கள் தான் என்ன வழி நடத்தணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்து சூப்பர் ஸ்டார் மனசு வச்சுட்டா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்திலேயே தனுஷ் நடிக்கிற பயோபிக்க உருவாகிரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.